மீண்டுமா இந்த புதிய மாதத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய கிறிஸ்து மீண்டுமாய் நம்மை வழிநடத்தும் கர்த்தர். கடந்த 3 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 42 நாட்கள், 41 நாட்களை முடித்து 42வது 2 நாட்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். அநேகர் நாம் பல விதமான பாஸ்டிங், ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாஸ்டிங், இல்லை தினமும் ஒரு காலையில் எப்படியாவது ஆண்டோரை பார்க்க வேண்டும், என்னுடைய விண்ணப்பத்தை சொல்ல வேண்டும் என்ற ஏக்கத்தோடு ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஒரு விஷயம், ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். கடந்த மாதம் மார்ச் மாதம் 1 தேதியில் நாம் ஏசாயா 54 பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து கழிவு என்று ஆரம்பித்து, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் விலகலாம், உன் சமாதானத்தின் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாதென்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று 54:10 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற ஒரு வாக்கு தத்தத்தோடு கடந்த மாதத்தை ஆரம்பித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கவில்லை தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. போன மாதம் பிரசங்கம் பண்ணுற டைரியை பார்த்து நான் சொல்லிட்டேன், எழுதிட்டேன். ஒருவேளை அப்படிப்பட்ட ஆண்டவர் கடந்த 31 நாட்கள் நம்மோடு கடந்து வைக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டில் 90 நாட்கள் நம்மோடு கடந்து வைக்கிறார். 91வது நாள் இந்த விசேஷித்த இந்த பரிசுத்தமான வாரத்தில் இது ஒரு போல், அதாவது நம்ம பாஸ்டிங் இருந்து ஆண்டோடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஆண்டோடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட வாரம் என்று சொல்லப்படுகிறது. யாத்ரா 19ஆம் அதிகாரத்தில் மோசேயை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்ல, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக 3 நாட்கள் அவங்க சன்னிதானத்தில் காத்திருக்கணும், அப்போதான் அவங்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்கிறார். அப்படி நம்ம பரிசுத்தப்படுத்துகிற ஒரு வாரம். இதில் முதல் 2 நாட்கள் முடித்து 3வது நாள் ஒரு பரிசுத்தமான நாள். பரிசுத்த வரக்கூடிய 3வது நாள் நாளை பெரிய வியாழன், கட்டளை வியாழன். பரிசுத்தப்படுத்த பெற்ற நாம் நாளைக்கு உன்னிடத்தில் அன்பு கூறுவதோட பிறனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு புதிதான கட்டளையை நான் சீஷர்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நியூ கமாண்ட்மெண்ட் என்னென்ன? லவ், அஃபெக்ஷன், அன்பு தான். அந்த அன்பு தான் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறேன். ஒருவேளை நாம் இந்த விசேஷித்த இந்த வாரத்தில் இந்த மாதத்துடைய முதல் நாளில் சங்கீதம் 3 வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 3 ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பகுதி. திரும்ப திரும்ப வாசிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தனா? சங்கீதம் 3ல் சொல்றாரு, நான் உன் கேடகம் என்று சொல்கிறார். ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம் என்று சொல்றார். ஷீல்டு மீ, அவர் என்னை சூழ்ந்து உள்ள கேடகமா? அவர் என்னை சூழ்ந்து எப்படி ஒரு மார்பகம், நீர் என்னை கேடகம் சொல்றார். அந்த தாவீது கோலியாத்துக்கு விரோதமாய் வர்றப்போ அவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸுனா எதிரியுடைய ஆயுதம் தாக்காதபடி. பெரிய தலைவர்களுக்கு புல்லட் ப்ரூஃப் கார் கொடுப்பாங்க. எதிரிகள் புல்லட்டு, அதாவது கவுண்ட் அடிக்கிறப்ப அந்த குண்டு துளைக்காத ஒரு கார். அதே மாதிரி இன்னைக்கு காரில் ஏர் பேக் இருக்கு. 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் மோதுனீங்கன்னா அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் மோதுறப்ப நமக்கு எந்த சேதமும் ஏற்படாதபடி அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகிடும். அதுதான் கேடகம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றாரு, நான் சூழ்ந்துள்ள கேடகம்ங்கிற. எவ்வளோ அருமையான வாக்கு திட்டம் பாருங்க. நம்மை ஆண்டவர் ஷீல்டு ஃபார் மீ, என்னை சூழ்ந்துள்ள கேடகம் என்று சொல்கிறார். நான் அடுத்து சொல்றாரு மை க்ளோரி என்று சொல்கிறார். அந்த மூன்று வாசிங்க. நீர் என் மகிமை வாசிங்க. சங்கீதம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறதுக்கு நம்ம ஆண்டவர் உயர்ந்திருக்கும் ஆண்டவர். எப்படின்னா, எப்போ அவனுக்கு சூழ்நிலை கேடகம், என் மகிமை என் தலையை உயர்த்துகிறது. ஒரு குழு டூர் போனாங்க. டூர் போகிறப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. யார் ஒரு குரூப்பில் டூர் போனால் அந்த டூர் கைடு ஒரு தொப்பி கொடுப்பாரு, இல்லை ஏதோ ஒரு கலர். அந்த கலர் போட்டால், ஏன்னா அந்த டூரிஸ்ட் சென்டருக்கு போனீங்கன்னா கூட்டமாக உலகத்தின் அனைத்து இனத்து மக்களும் வருவாங்க டூரிஸ்ட் சென்டரில். ஒருவேளை ஜெர்மன், இஸ்ரேல், எகிப்து பிரமிடுகள் பார்ப்பதற்கு, இல்லைன்னா அந்த டூரிஸ்ட் சென்டர் எங்கே போனாலும். கடந்த நாட்களில் ஒரு வியட்நாமில் ஒரு தீவுக்கு போயிருந்தோம். அதெல்லாம் ஃபுல்லாக டூரிஸ்ட் சென்டர் தான். டூரில் நம்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கைடு கொடுப்பாங்க. அந்த கைடு என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு அடையாளத்தை கொடுப்பாங்க.
அந்த அடையாளம் இவர்களின் மக்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக அப்படிப்பட்ட டூருக்கு ஒரு குரூப்பு போச்சு. போகிறப்போ நாங்கள் இஸ்ரேலுக்கு போகிறப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இந்த டைம் கீப்பப் பண்ணணும், இந்த ட்ரெஸ் அங்கே அமையணும்னு சொல்லி சீனா மலைக்கு போகிறப்போ ராத்திரி 12 மணிக்கு சீனாய் மலையில் ஏறுவோம். பயங்கரமான இருட்டு, ரொம்ப குளிராக இருக்கும். உங்கள் கண்கள் மட்டும்தான் வெளியே தெரியணும், உடம்பு எந்த வகையிலும் தெரியக்கூடாது, உங்கள் கையில் டார்ச் லைட் இருக்கணும், வயசானவங்க வரக்கூடாது, ப்ரெஷர் உள்ள வியாதி உள்ளவங்க வரக்கூடாது, முட்டு வலி உள்ளவங்க வரக்கூடாது, தூக்க முடியாதவங்க நடக்க முடியாதவங்க வரக்கூடாது, ஏன்னா உங்களை எங்களால் சுமக்க முடியாது. அப்படி நிறைய கண்டிஷன் சொல்லி தான் சீனாய் மலைக்கு கூப்பிட்டு போவாங்க. அது ஒரு போகும் முன்னே சென்னையிலே ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அங்கே போய் அந்த முதல் நாள் போகுமுன்னே ஒரு நைட்டு அந்த கிளாஸ், அந்த நாள் காலையில் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அப்புறம் மிட் நைட்டில் கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த கைடு ஒரு மலைக்கு டூருக்கு கூப்பிட்டு போகிறப்ப சொன்னார், மலையில் ஏறணும் ரொம்ப கஷ்டம், வீணானதை சாப்பிடக்கூடாது, நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது, வேகமாக நடக்கக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது, இவங்க எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லி கூப்பிட்டு போனார். ஒரு வாலிப தம்பியோ கேட்கல, நல்ல மலையில் ஏற போகிறோம், வேகமாக ஏறணும்னு நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டது மட்டும் இல்லை, நிறைய நொறுக்கு தீனி கையில் வச்சுருந்தாரு, நிறைய பொருட்கள் கையில் வச்சுருந்தாரு, நிறைய வெயிட் வச்சுருந்தாரு. அதை வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக வேறு ஏறினார். ஒரு வாலிப தம்பி 22 23 வயது. அவர் ரொம்ப இவ்வளோ அவரால் வேக முடியுமோ அவ்வளோ வேகமாக ஏறினார். எல்லாரும் ரொம்ப பின்தங்கி வந்தாங்க. நிறைய உணவுப் பொருள் சாப்பிட்டுக்கிட்டே போனார், குடிச்சிக்கிட்டே போனார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு, ரொம்ப களைப்பாயிடுச்சு, அசதியானது, நிறைய உணவுனால வயிறு தகராறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப வேகமாக ரொம்ப டயர்டாயிட்டாரு, மூச்சு வாங்கிச்சு, இப்படி பல கஷ்டம். அப்புறம் மரத்தை நிழலை பார்த்து உட்காந்துட்டாரு. எப்படின்னா முயலும் ஆமையும் எப்படி ஓட்டப்பந்தயம் வச்சு, முயல் நான் வேகமாக போயிருக்கிற நம்பிக்கையோடு போய் அந்த வேப்ப மரத்தை நிழலில் பார்த்தோன்னா படுத்து தூங்கிடும் முயல். ஆனால் ஆமையோ தன் டார்கெட்டை நோக்கி மெதுவாக நடந்து கொண்டே இருக்கும். தன் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கழுவுன அந்த மயில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி மற்றவர்களாம் இருந்தாங்க. அதே மாதிரி தான். அப்போ தான் சொன்னார் அந்த கேள்வி, நான் உங்களுக்கு சொன்னனே நீ கேட்கலையேங்கிறார். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னா, ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தணும்னா, ஆண்டவர் நமக்கு ஷீல்டா சூழ்ந்துள்ள கேடகங்கிறாரு. நம்மை உயர்த்துகிற தகப்பனாய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவற்றை நான் தகப்பனே நீங்கள் என்னை உயர்த்தணும், உங்களுடைய கிருபை எனக்கு வேணும்னா ஆண்டவர் நமக்கு நியமித்திர கட்டளையை நாம் கைக்கொள்ள வேண்டும். இசைக்கேல் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கினா நாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இசைக்கேல் 18:7 வாசிக்கிறாரு. இசைக்கேல் 18:7 வாசிக்குமா? எவ்வளவு பச்சுக்காக ஒரு ஒடுக்கக்கூடாது, வாங்கின கடனை கொடுக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, மலையை அதாவது ஒருவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும், பிறருக்கு பொருள் என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளையிடாமலும், கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு தரித்து, யாருக்கு உடையிலையோ அவங்களுக்கு கொடுத்த. அதுதான் யோகஸ்தானம் ஞானஸ்தானம் இருக்கிறப்போ சொல்றாரு. கோடாரியானது மரங்களின் மீது வைக்கப்பட்டிருக்கு, மனம் திரும்புங்கள். நாங்கள் என்னையா செய்யணுங்கிறாங்க. 2 ட்ரெஸ் இருந்தால் 1 ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்குறேன். ஆனால் நம்ம 2 ட்ரெஸ்ஸில் நிறைய வச்சுருக்கோம். கொஞ்சம் பழசான பிறகு திரும்ப திரும்ப போட முடியாதுங்கிற பிறகும் புதுசாக நிறைய ட்ரெஸ் வந்ததால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இப்போ தான் நம்ம பழசை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். வேதத்துடைய சட்டம் என்ன சொல்கிறோம், நம்ம அந்த கட்டளை யாருமே இல்லை, வித் மீ நானும் சேர்த்து 2 ட்ரெஸ் இருந்தால் 1 ட்ரெஸ்ஸை கொடுத்துரு. எவ்வளோ அழகா. அதுதான் சொல்கிறாரு அந்த 9:18 ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல நம்பர். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து, வாக்கு மை கமாண்ட்மெண்ட்ஸ், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பாயானால் அவன் நீதிமான், அவன் பிழைப்பான். அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சூழ்ந்துள்ள கேடகம் என்று சொல்கிறேன். ரவுண்ட் அப் ஷீல்டு, நான் உன்னை சூழ்ந்துள்ள கேடகம், யூ க்ளோரிஃபை மீ, நான் உன்னை உயர்த்து உன்னை மகிமைப்படுத்துவேன். இன்னும் அந்த யோவான்ல 12ஆம் அதிகாரம் நேற்று வாசிப்போம். ஆண்டவர் மகிமைப்படுத்தும் ஆண்டவர். இயேசு கேட்கிறாங்க, பிதாவே என்னை மகிமைப்படுத்துங்கிறப்போ
மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவீங்க. காரணம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அடிக்கப்படுவது கொண்டு போய் ஆட்டுக்குட்டியை போல, மயிர்கத்தை கொண்டு போய் வெள்ளாட்டை போல கடந்து போனாருங்க. அதே மாதிரிதான் நாமும் ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறப்போ அந்த சங்கீதம் 3:3 ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கும் ஆண்டவர், நம்மை மகிமைப்படுத்தும் ஆண்டவர், நம்மை தலையை உயர்த்தும் ஆண்டவர். இந்த சங்கீதத்துடைய 3 சிறப்பு என்னன்னா, இது தாவீது அரசன் தன்னுடைய மகனாகி அப்சலோம் விரட்டுறார். அந்த விரட்டுறப்போ அந்த தன்னுடைய மகனுக்கு பயந்து அவர் ஓடுறார். அவர் ஓடுறப்போ தான் அந்த முதல் வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, முதல் வசனம், என் சத்துருக்கள் இவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவு அதிகமாயிட்டாங்கிறார். அவர் இன்க்ரீஸ் தட் ட்ரபிள் மீ, எனக்கு தொந்தரவு கொடுக்குறோம், ரொம்ப ட்ரபிள் பண்ணுறோம், இன்ஜின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும், அதிகமாயிட்டாங்கிறார். அதே மாதிரி அதிகமானது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க கடவுள் உன்னை காப்பாற்றப்பட்ட தேவனிடத்தில் உனக்கு அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். There is no help from his God என்று சொல்கிறார். No help from the Lord, எனக்கு உதவியே இல்லைங்கிறார். ஆனாலும் இவங்கெல்லாம் சொல்லிட்டு போறாங்க, ஆண்டவரே ஆனாலும், ஆண்டவரே ஆனாலும், கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம் என்று சொல்கிறார், என் மகிமை என்று சொல்கிறார், என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்கிறார். அந்த வெற்றி சங்கீதத்தோடு தகப்பனே நீ எங்களோடு வாங்கப்பா. அடுத்து 4வது வசனம் சொல்றார், நான் கூப்பிடுறேன்ப்பா, உம்மை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறார். நான் சத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். நான் நிம்மதியாக படுத்து தூங்கிறேன், எனக்கு உரி இல்லை, நான் கவலைப்படவே இல்லை, என் இருதயம் கலங்கலை, பயப்படலை, நிம்மதியை படுத்தா தூங்கிடுவேன்ப்பா, ஏன்னா நீங்க என் கூட இருக்கீங்கன்னு. அந்த 4வது வசனம், பிரச்சனையோடு படுக்கிறப்போ, தேவையோடு படுக்கிறப்போ, இது நடக்கலையேன்னு படுக்கிறப்போ நிச்சயமா தூக்கம் வராது. என்னதான் எத்தனை நாள் தூங்கலைனாலும் தூக்கம் வராது. தூக்கம்னு ஒன்று வரணும்னா, மனுஷனுக்கு அந்த அமைதிங்கிற வரணும்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், ஆண்டவர் அமைதியை தரணும். அந்த சொல்றாரு, எனக்கு நீங்க அமைதியை தந்துட்டீங்க, நீர் என்னை சூழ்நில கேடகம், நீர் என்னை மகிமைப்படுத்திட்டீங்க, என் தலையை உயர்த்திட்டீங்க, நான் படுத்து தூங்கிட்டேன். அதனால நான் 6வது வசனம் சொல்ல, நான் பிறருக்கு விரோதமாய் பயப்படலைங்கிறார். ஐ வில் நாட் அப்ரைட், நான் பயப்படவே இல்லைங்கிறார். 7வது வசனத்துல, அரைஸ் ஓ லார்ட் சேவ் மீ, கர்த்தாவே எழுந்தருளும், என்னை ரட்சி. நீங்க இருந்தீங்க, எனக்கு ரட்சிங்க. ஏன்னா 3:8 சொல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையதுங்கிறார். ரட்சிப்பு ஆண்டவருடையதுங்கிறார். ஆண்டவர் இல்லாமல் ஒருவரும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. அந்த ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த புதிய மாதத்துல ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும், தகப்பனே நான் பயப்படலப்பா, நீங்க எனக்கு என்னை சூழ்ந்துள்ள கேடகமாய், என்னை மகிமைப்படுத்துகிறவராய், என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கீங்க. அதனால நான் பயப்படலப்பா, யாருக்குமே பயப்படல, நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கேன், நான் எழுந்து நீங்க என்னை ரட்சிங்க. ஏன்னா ரட்சிப்பு உமக்குரியதுன்னு சொல்றார். salvation belongs unto the Lord, the blessings upon the people. ரட்சிப்பு கர்த்தருடையது. அதுதான் மத்தேயு 1:21, இயேசு என்று பெயரிடுவாயாக, இயேசு என்பதற்கு தேவன் ரட்சிப்பதிலே காரணமோடு வந்தார். பாவிகள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு என்பது பாவத்திலிருந்து மீட்பு கொடுப்பதற்காக வந்தார். ரட்சிப்பு அநேகரை மீட்கும் பொருளாக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் சொல்ல, பிரதானமாய் சொல்கிற தெரியுமா, எல்லோரையும் மீட்கும் பொருளாய், அநேகரை மீட்கும் பொருளாய், எல்லாருக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக. ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல, ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் இல்லை, ஞானஸ்தானம் வாங்கின மக்களுக்கும் அல்ல, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, பார்க்கிற அந்த அனைத்து மக்களுக்கும். அதுதான் கூப்பிட்ட நாளிலேன்னு சொல்றேன். நம்ம எப்போ கூப்பிடுறோமோ அப்பவே நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஆனாலும் அந்த ஆண்டவற்ற தகப்பனே, 4வது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், தமது பரிசுத்த பர்வத்தில் எனக்கு பதில் அருளினார்.
எங்கிருந்து? இங்கிருந்து நம்ம சத்தமிட்டு கூப்பிடுறோம். அதுதான் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு. அதுதான் சங்கீதம் 18 கூப்பிட்ட நாளிலே கூப்பிடுறப்போம். அதுதான் சங்கீதம் 72, சங்கீதம் 22, 24 உபத்திரப்பட்டுடைய உபத்திரத்தை அருவருக்கல அற்பமா என்னல தம்மை நோக்கி கூப்பிடுவது. ஒருவேளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கலந்து வந்திருக்கிறார். அவர் மகிமைப்படுத்தும் ஆண்டவர். இந்த மாதத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் புத்தகம் பண்ண அந்த மலைகள் விலகலாம், பர்வதங்கள் விலகலாம் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். கடந்த நாளில் இரவு 9 மணி 9:15 இருக்கும். நானும் என் மகன் மூத்தவன் ஐசக்கும் ஆண்டார்புரத்துலேருந்து கிளம்பலாம். ரொம்ப டயர்டாக இருந்தேன். பைக்கு ஆண்டவர்னா தம்பி தான் போகிறேன், நான் கூட காரில் போயிடலான்னு காரில் வர்றேன் தம்பின்னு. அப்பா வாங்கன்னாரு. என் பைக்கை விட்டுட்டு அவனுடைய காரில் போவதற்காக சற்று 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்காக கம்பெனி பெட்ரோல் பங்க்லேருந்து ஆப்போசிட் சைடு நீ வந்துரு தம்பி யூ டர்ன் பண்ணி நான் இந்த இவங்ககிட்ட பேசிட்டு ரோடை கிராஸ் பண்ணி வரேன்னு. பயங்கரமான டிராஃபிக். எப்படியாவது மூவ் பண்ணிடலான்னு நினச்சேன். லாரி வருது, வந்துக்கிட்டே இருக்கு லாரி, பைக் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 3-4 நிமிடங்கள் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். அந்த பக்கம் மகன் வந்துடும், அதுக்குள்ளே நம்ம போகணுங்கிற ஒரு பதட்டம். அதை கெஸ் பண்ணி கரெக்டாக நடந்து எப்பவுமே கூட யாராவது ஒருத்தர் கொண்டாந்து விடுவாங்க அந்த பக்கம். அன்றைக்கி யாருமே வரல. அப்படி கெஸ் பண்ணி போகிற நேரத்தில் ஒரு வாலிப தம்பி 30-35 வயது இருக்கும். ஜிக்ஜாக் போட்டு பைக்கை ஓட்டிகிட்டு வந்தால் பாருங்க, எப்படியாவது முன்னால் போயிடணும். எல்லாத்தையும் எங்கே இருக்கான்னு தெரியல, ஈசல் மாதிரி உள்ள வந்துட்டா என்னை தடுவாங்க, இடிக்க போகிறாங்கன்னு பயம். கையை கொண்டு தடுக்கிறேன், ஸ்லிப்பாகி கீழே விழுறேன். அதில் இருக்க பைக்காரங்க ஒரு 10 பைக் அதுக்குள்ளே நிற்கிது. அவ்வளோ பைக்கு இடையில அவன் முன்னால் வரான். அப்படி ஜிக்ஜாக் போட்டு எல்லாரும் அவனை திட்டுறாங்க. ஆனால் நான் ஒன்றுமே சொல்ல. இந்த கை மட்டும் லேசாக ஒரு ஃப்ராக்சர். அன்னைக்கு நான் ராத்திரி வீட்டில் பார்க்குறப்போ உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் அத்தியாதிப்பாகும். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் விலகலாம், ஆனால் இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று உண்மையில் மனதுகிற கர்த்தர் சொல்கிறார். அவர் நம்மை மகிமைப்படுத்தும். என்னை சூழ்ந்துள்ள கீடகம்ங்கிற உன் தலையை உயர்த்த மாட்டோம். அந்த வந்த ஸ்பீடு, அது வந்த லாரிகள், அது வந்த பைக்ஸ், ஏதோ நடந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்னை பொழுது கைவிட்டேன். இந்த ஏசாயா 54 என் அற்ப காலம் உண்ட கோபங்க. நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளங்கள் பூமியில் வராது சொல்லிட்டு 54:10 சொல்றாரு. அந்த 54 என்பது ஏசாயா 54 ஒரு சிறப்பான ஒரு பகுதி. ஒருவேளை அந்த ஆண்டவர் இந்த புதிய நிதியாண்டி நாம் நிதி நிலைமையோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு கால் நம்மை கைவிட மாட்டார். சத்து சோதித்திட சத்து சோதித்திட கைவிடார் தன்னை வந்து ரட்சிப்பார். கைவிடார் தன்னை வந்து ரட்சிப்பார். அந்த சொன்ன